டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2025 நம்ம எந்த புக்கை படிக்கணும், அந்த குரூப் 4 எக்ஸாம் எப்படி இருக்கும், அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய பேருக்கு புது புக்கு படிக்கிட்டா பழைய புக்கு படித்தா சொல்லிட்டு நிறைய கன்ஃபியூஷனாக இருக்குது. எல்லாருக்குமே கேட்குற ஒரே கேள்வி தான், புது புக்கு படிக்கிட்டா பழைய புக்கு படிக்கிட்டா. கேள்வி எந்த புக்கிலேருந்து வருது, புது புக்கிலேருந்து வருதா பழைய புக்கிலேருந்து வருதா சொல்லிட்டு நிறைய குழப்பமாக இருக்குது. ஸோ அதுக்குண்டான தெளிவு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பேட்டர்ன் எல்லாருக்குமே தெரியும். என்னென்னா, நம்ம தமிழில் 100 கொஷின் இருக்கும், 150 மார்க் இருக்கும், சரிங்களா? அதே போல் பார்த்தீங்கன்னா ஜிகேல 100 கொஷின் இருக்கும், 150 மார்க். டோட்டலாக 200 கொஷின், 300 மார்க். இந்த 300 மார்க்குக்கு தான் பார்த்தீங்கன்னா நம்ம மினிமம் ஒரு 275 மேலே நம்ம போட்டால் மட்டும்தான் நம்ம குரூப் 4ல் வேலை வாங்க முடியும். அந்த அளவு தான் போயிருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு டஃப்பாக இருக்குது. மினிமம் ஒரு 19 லட்சம் பேர் இப்போதைக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மினிமம் ஒரு குரூப் 4 எக்ஸாம்னா மினிமம் 19 லட்சம் பேர் 20 லட்சம் பேர் அப்ளை பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு கொஞ்சம் கடினமாக தான் பார்த்தீங்கன்னா குரூப் 4 போயிட்டு இருக்குது. இப்போ என்னென்னா, இப்போ புது புக்கு படிக்கத்தா பழைய புக்கு படித்தா எல்லாருக்குமே ஒரு கன்ஃபியூஷன் நிறைய. என்னென்னா, கேள்வி எந்த புக்கிலேருந்து வருது, புது புக்கிலேருந்து வருதா பழைய புக்கிலேருந்து வருதா, அதுதான் மிகப்பெரிய கேள்வி எல்லாருக்குமே. டிஎன்பிஎஸ்சி சைடில் எப்போயோ பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. என்னென்னா, நாங்கள் இந்த புக்ஸ்லாம் எதுவுமே நாங்கள் ரெஃபர் பண்ணல, புது புக்கு பழைய புக்கு ஸ்கூல் புக்கு நாங்கள் எதுவுமே ரெஃபர் பண்ணல, நாங்கள் சிலபஸ் மட்டும்தான் விட்டுருக்கோம். அந்த சிலபஸ் எந்தெந்த புக்கில் கவர் ஆகுதோ அவங்கவுங்க படித்து படித்தான். அதுதான் டிஎன்பிஎஸ்சி சைடில் ஒரு தகவல் சொன்னாங்க. இப்போ என்னென்னா, நம்ம தமிழில் படிக்கிட்டு இருந்தால் புது புக்கு பழைய புக்கு படித்து எதாவது இப்போ ஜிகே எல்லாம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா என்னென்னா, ஒரு டாபிக் எடுத்துட்டோம்னா இப்போ பிரித்து எழுதுக அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. கண்டி தலைப்பெல்லாம் கொடுக்குறாங்க. பிரித்து எழுதுக எந்த புக்கில் இருக்குது. இப்போ பழைய புக்கில் இருந்ததுன்னா பழைய புக்கில் நீங்கள் ஃபுல்லாக படிக்கணும். எதிர்ச்சொல்லை தேர்ந்தெடுத்ததுக்கு, பொதுநா சொல்ல கண்டறிக, சந்திப்பு இன்னைக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய புக்கு புது புக்கு எல்லாத்துலேயுமே இருக்கும். என்னென்னா, நம்ம புது புக்கு பழைய புக்கு எல்லாம் படிக்கணும். ஆனால் பழைய புக்கு படிக்கிறது ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கும். பழைய புக்கு நீங்கள் இல்லாதவங்க பழைய புக்கு வாங்கி வச்சுட்டு, ஏன்னா பழைய புக்கு படிச்சுட்டு அப்புறம் நீங்கள் புது புக்கு படிச்சுட்டு நிறைய கண்டென்ட் சேமாக தான் இருக்கும். என்னென்ன டவுட்டு, பழைய புக்கில் இருக்கிற கேள்வியும் புது புக்கில் கேள்வி ஒன்றா இருக்கும். அப்போ எந்த புக்கில் எடுத்திருந்தாங்க பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியாது, நிறைய குழப்பம் இருக்கும். அதனால் நான் என்ன பண்ணேன், பழைய புக்கு ஃபுல்லாக படிச்சுட்டு அப்புறம் புது புக்கு படிங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் குரூப் 4 வேலை வாங்கினா தமிழ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தமிழ் தான் பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் ஒலி வேறுபடைந்து சரியான பொருள் கண்டறிதல், ஒரு எழுத்து ஒரு இது எல்லாமே எதில் வரும்னா இலக்கண குறிப்பில் தருவேன். அப்புறம் இலக்கியத்தில் பதிலாக நம்ம செய்யுள்னு சொல்லிட்டு தமிழ் புக்குகள் இருக்கும். இந்த இலக்கியத்தில் திருக்குறள் பார்த்தீங்கன்னா ஒரு அதிகாரம் கொடுத்துருக்காங்க. 25 அதிகாரம் மட்டும் கொடுத்துருக்காங்க. 25 அதிகாரம் மட்டும் நம்ம படித்தாலே நம்ம போதும். அந்த 25 அதிகாரத்தில் எங்கெங்கே தான் படிக்குதோ ஃபுல்லாக நம்ம படிக்கிறோம். 25 அதிகாரங்க, அது மட்டும் ஸ்கூல் புக்கில் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் நீங்கள் ஃபுல்லாக படிச்சுட்டே வந்துடணும். இது போல தான் நம்ம அறநூல்கள், நாலடியை, நான்மணிக்கு அடிக்கை எல்லாமே பார்த்தீங்கன்னா புது புக்கு பழைய புக்கு எல்லா புக்குலுமே இருக்குது. இதில் என்ன டவுட்டுன்னா, எந்த புக்கிலேருந்து கேள்விக்காரன் யாராலுமே கணிக்க முடியாது. அதனால் பழைய புக்கு ஃபுல்லாக நீங்கள் படிச்சுட்டு அப்புறம் புது புக்கு படிங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 75% சேமாக தான் இருக்கும். ஏன்னா பழைய புக்கில் இருக்கிறது கொஞ்சம் அட்வான்ஸாக புது புக்கில் ஆட் பண்ணியிருப்பாங்களா கண்டி. மற்றபடி வேறு ஆசிரியர் குறிப்பு, நூல் குறிப்பு எதுவுமே மாறுவதுக்கான வாய்ப்பே கிடையாது. இப்போ இலக்கியத்தில் பொறுத்த வரைக்கும் பழைய புக்கில் என்ன ஆசிரியர் குறிப்போ அதுதான் புது புக்கில் இருக்க போகுது, இல்லை நூல் குறிப்போ என்னவோ அதுதான் புது புக்கில் இருக்க போகுது. மற்றபடி வேறு எதாவது என்னென்னா எக்ஸ்ட்ரா பாயிண்ட் தான் ஆட் பண்ணியிருப்பாங்க. சரி, எக்ஸ்ட்ரா கேள்விகள் எல்லாம் தான் அதுவும் ஆட் பண்ணியிருப்பாங்க. மற்றபடி பெரிய அளவுக்கான எந்த ஒரு வித்தியாசமும் வராது. அதனால் என்ன பண்ணுங்கன்னா, புது புக்கு பழைய புக்கு எல்லா புக்குமே ஃபுல்லாக படிங்க நீங்கள். அதுக்கப்புறம் 8 தொகை நூல்கள், இல்லை சிலப்பதிகாரம், இது எல்லாமே புது புக்கு பழைய புக்கு எல்லாமே இருக்கும். இந்த இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நூல் குறிப்பு பொதுவானது தான். ஏன்னா எதையுமே மாறாது. என்னென்னா எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சேர்த்துருப்பாங்க. அதுபோல் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, படிக்கிறவங்க பழைய புக்கு கரெக்ட் பண்ணி வச்சுங்க. பழைய புக்கு இல்லாதவங்க யாரா ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கேட்டு வாங்கி ஜெராக்ஸ் பண்ணுங்கள். வெப்சைட்லேயே பழைய புக்கெலாம் இருக்குது, டவுன்லோட் பண்ணி படிங்க. ஆனால் பழைய புக்கும் நீங்கள் கண்டிப்பாக படித்தாகணும். கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா பழைய புக்கு புது புக்கு 2 புக்குமே கலந்த மாதிரி தான் கொஸ்டின் பேப்பர் வருது. மேக்ஸிமம் 75, 65 அந்த மாதிரி தான் வித்தியாசம் வருது. பழைய புக்கிலேருந்து கோயில் வருது, புது புக்கில் கம்மியாக தான் வருது. இதே சமயம் அதுக்கப்புறம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தோண்டும். இது பார்த்தீங்கன்னா தமிழ் அறிஞர்கள் தெரியும், பாரதியார், பாரதிதாசன், நாமக்கல் கவிஞர், கவிமன், தேசிய விநாயகர் பிள்ளை, இந்த மாதிரி ஃபுல்லாக இவங்க. இப்போ பாரதியார் எடுத்துட்டிங்கன்னா, பாரதியார் பழைய புக்கு புது புக்கு எல்லா புக்கிலுமே இருப்பார். எல்லா நூற்குறிப்பு எல்லாம் ஒன்று தான். அதே போல் பாரதியார் சேர்த்துனா எல்லா புக்கிலுமே இருப்பார். இப்போ நாமக்கல் கவிஞர் பார்த்தீங்கன்னா 6வதுலேருந்து 10வது வரையில் மேக்ஸிமம் புக்கில் எல்லாத்துலேயுமே கவர் ஆகும். இது போல் என்ன பண்ணணும்னா, நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிங்க, பிரிண்ட் அவுட் எடுத்து படிங்க. பழைய புக்கு புது புக்கு எல்லா புக்குமே நீங்கள் படித்தா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா கண்டிப்பாக படித்தே தான் ஆகணும். பழைய புக்கு தமிழை பொறுத்த வரைக்கும் புது புக்கு பழைய புக்கு மஸ்ட்டு.
ஏன்னா வந்து கண்டிப்பாக நீங்கள் படிச்சா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் எல்லாம் ஈஸியாக இருக்கும், கேள்வி எதில் இருந்தால் தான் நல்லா புரியும் உங்களுக்கு. அது இல்லாமல் பழைய புக்கு படிக்கிறது ரொம்ப எளிதாக இருக்கும். பழைய புக்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேள்வியில் கண்டென்ட்லாம் ஷார்ட்டாக கொடுத்துருப்பாங்க, நல்லா தெளிவாக இருக்கும். இது போல் ஃபுல்லாக இந்த கலை, சிற்பம், ஓவியம், பேச்சு, திரைப்படங்கள் இதெல்லாம் வந்து பழைய புக்கில் இருக்குது நல்லாவே. தமிழ் தொன்மை, தமிழ் மொழி சிறப்பு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இருக்குது. உரைநடை நூல், அதுக்கப்புறம் ஃபுல்லாக எல்லாமே புது புக்கு பழைய புக்கு எல்லாமே வரும். அதனால் நீங்கள் ஃபுல்லாக புக்குமே படிக்கிறது தான் ரொம்ப நல்லது. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஜிகே, பொது அறிவு பொறுத்தவரைக்கும் ஜென்ரல் சயின்ஸு எல்லாமே வந்து நீங்கள் புது புக்கில் படித்தெல்லாம் ரொம்ப நல்லது. ஏன்னா புது புக்கு பழைய புக்கு எல்லா புக்குலையுமே வந்து பார்த்தீங்கன்னா கவர் ஆகுது. ஜிகே பொறுத்த வரைக்கும் எதுவுமே மாறாது. ஏன்னா எல்லாமே ஹிஸ்ட்ரி பொறுத்தவரைக்கும் என்ன ஒன்று நம்ம அடிஷனலாக பாயிண்ட் தான் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து இங்கிலீஷ்லேயுமே தமிழ் மீடியம் படிக்கிறவங்க தமிழ் மீடியம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிக்கலாம். இது பொது அறிவு. இதுவே சயின்ஸு ஃபுல்லாக ஃபஸ்ட் வரும் சயின்ஸ். அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸு ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் தான். அதுக்கப்புறம் வந்து ஜியாகிரஃபி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வரலாறு மற்றும் பண்பாடு ஹிஸ்ட்ரி. அதுக்கப்புறம் மட்டும் இந்திய அரசியலமைப்பு, இந்திய பொருளாதாரம், இது போல் வந்து இந்திய தேசிய நேஷனல் மூவ்மெண்ட்டு, தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடு மற்றும் கலாச்சாரம் இயக்கங்கள், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக புது புக்கு பழைய புக்கு எல்லாமே கிடையாது. அது தமிழகத்தின் வளர்ச்சி நிர்வாகம், அப்புறமேட்டு மேக்ஸ். இந்த மாதிரியான டாபிக் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா குரூப் 4 தயாராகுங்க. முதல்ல குரூப் 4 சிலபஸை பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு இந்த டாப்பிக்லாம் எங்கெங்கே கவர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு புக்கில் வந்து தனியாக ஃபுல்லாக படிங்க. அதுக்கப்புறமேட்டு டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் என்னென்னா நிறைய பேர் பண்ணுற என்ன தவறு பண்ணுறாங்கன்னா, இப்போ டிஎன்பிசிக்காக ஒரு 19 லட்சம் பேர் படிக்க ஆரம்பிக்கிறாங்கன்னா என்னென்னா அந்த 19 லட்சம் பேரும் கடைசி வரலும் எக்ஸாம் வேலை வாங்குறவரும் படிக்கிறாங்கன்னா கண்டிப்பாக இல்லை. அதில் வந்து வெறும் 10,000 பேர் மட்டும்தான் கடைசி வரலும் போராடுறாங்களே. கடைசி வரலும் போராடி ஜெயிச்சு வேலை வாங்குறவங்க அது டாப் 10,000 ரேங்கில் வருவாங்க. மற்றவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 அட்டெம்ப்ட் பார்ப்பாங்க. 2 அட்டெம்ப்ட் முடிச்சோம் நம்மளால முடியல, நம்ம என்ன பண்ணுறது, அப்புறம் படிக்கல கண்டினியூ பண்ண சொல்லிட்டு பாதியிலே வந்து பிரேக்கப் பண்ணிட்டு விட்டு போயிடுறாங்க. அதுதான் வந்து மிகப்பெரிய தவறு. ஒரு எக்ஸாம் படிக்கணும்னா நம்ம அது என்ன தவறு பண்ணோம் அந்த தவறை சரி செஞ்சு அடுத்த எக்ஸாம் நம்ம தவறை பண்ணக்கூடாது. நம்ம தவறு செய்த வந்து ஃபுல்லாகவே நம்ம வந்து கிளியர் பண்ணிட்டே வந்தோம்னா கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு அதுதான் வெற்றியே. அதனால என்ன பண்ணுங்கன்னா தயவுசெய்து நீங்கள் படிக்க ஆரம்பிக்கிறவங்க கடைசி வரலும் படிங்க. உங்களோட இலக்கு அடையிற வரலும் கண்டிப்பாக நீங்கள் படிங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ஈஸியாக குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 எல்லா இதுலேயுமே உங்களால் வேலை வாங்க முடியும். ஒன்ஸ் நீங்கள் வெற்றி அடைஞ்சிட்டிங்கன்னா ஒரு பதவியில் ஒரு போஸ்டிங்கில், அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கே தெரியும் ஸோ இதான் நம்மளுக்கு வெற்றி, இப்படி தான் நம்ம படிக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணி ஃபுல்லாக குரூப் 2, குரூப் 4, குரூப் 1 ஃபுல்லாக ரேஞ்சுக்கும் நீங்கள் படிச்சுட்டு போயினே இருப்பீங்க. முதல் வெற்றி தான் என்றைக்குமே நம்மளுக்கு கடினமாக இருக்கும். அந்த வெற்றியை நம்ம கடந்துட்டோம்னா கண்டிப்பாக லைஃப்பில் மற்றது எல்லாமே நம்மளுக்கு வெற்றி தான். அதனால் இந்த குரூப் 4 பொறுத்த வரைக்கும் 2025 குரூப் 4 நல்லா படிங்க. புது புக்கு பழைய புக்கு எல்லாம் வாங்கி அந்த டாபிக் வைஸ் ஃபுல்லாக படிங்க. தமிழ் ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 6லேருந்து 7 மணி நேரம் தமிழ் மட்டும் படிங்க. ஏன்னா தமிழ் தான் இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தமிழ் படிங்க. அதுக்கப்புறம் மேக்ஸ் டெய்லி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஜிகே படிங்க. ஃபுல்லாக ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் ஃபுல்லாக நீங்கள் படிச்சுனே வாங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் 2025 உங்களால் வேலை வாங்கிறது முடியும். கண்டிப்பாக நம்மளால் முடியும். முயற்சி, பயிற்சி, தேர்ச்சி இதுதான் உங்களுடைய குறிக்கோளாக இருக்கணும். என்றைக்குமே நம்ம முயற்சி பண்ணிட்டே இருக்கணும். அதுக்கப்புறமா பயிற்சி தேவை, அதுக்கப்புறமேட்டு தேர்ச்சி. இதுதான் நம்ம அடுத்தது. நம்ம முயற்சி பண்ணாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேர்ச்சி பண்ணணும்னா கண்டிப்பாக முடியாது. அதனால் முயற்சி பண்ணுங்கள், தேர்ச்சி கண்டிப்பாக உங்களால் முடியும். ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில். அதனால் வந்து டிஎன்பிசி பொறுத்தவரை குரூப் 4 சிலபஸ், குரூப் 2னா குரூப் 2 சிலபஸ் டெவலப் பண்ணி வச்சு அந்த டாபிக் படிங்க. தமிழ் பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் ஒரே சேம் தான். அதனால் குரூப் 4, குரூப் 1, குரூப் எல்லாத்துக்குமே வந்து தமிழ் சேம் தான். அதனால் ஃபுல்லாக நீங்கள் படிங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து வெற்றி அடைய முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மள தேங்க்யூ.